அப்படியே வச்சிருவான் போய்வான. அப்பா ஐயோ காய் எல்லாரும் வாங்க போக்கா. அன்னைக்கு ஒரு முரட்டை அடக்கம் அமுச்சுட்டோம் கையில். மழங்கண்ணி இல்லை கழிவிடும். நல்லா குளிச்சுட்டு வேடா. நல்லா குளிச்சுட்டான். மெதுவாக வெளியே கொண்டு போய் வேலையை பார்ப்போம். எனக்கு அம்மனி இரு இப்போ வாரேன். நீ பயில்வாங்கன்னு அப்படியே வேலையை முடிச்சிட வேண்டியான். வெட்ட ஆரம்பிப்போம். நல்ல முரட்டு முள்ளு இல்லை, அழகான செதில், வசமான ஆயுதம் சிக்கிருக்காமக்கா. விளைஞ்ச முள்ள செதில் நல்ல சுத்தம் மட்டும் விடுங்க. செதில் தான் கிலோ கணக்கில் இருக்காமக்கா. பழ மாயண்டான். அதுதான் புட்டா அழகா களி வெட்டு விடுங்கக்கா. மீன் அப்படியே கோடு போட்டு எடுத்து விடுங்கக்கா. அழகா கிழிச்சு எடுத்தாச்சுக்கா. நீ வேற வேலையை பார்ப்போம். இல்லை களி விட்டு விடுங்கக்கா. மழை காட்டில் உரண்டு கொண்டு வர முடியாதுக்கா. சரியான பாறை கிடச்சிட்டா இடிக்க வைக்க இஞ்சி போட்டு. அழகா அடிச்சாச்சு. என்ன எடுத்தோன்னா இடித்த மசாலா கூட இஞ்சி போட்டு சேர்த்து விடுமுக்கா. சுத்தமான எண்ணெய் மசாலா கூட சேர்த்து விடுமுக்கா. தேவையான நாள் உப்பு நல்ல காட்டமாக சேர்த்து விடணுமுக்கா. மசாலா நல்லா வரைச்சி எடுத்தாச்சுமுக்கா. இனி மீனில் தேய்ச்சி எடுத்து வேண்டியான். மசாலா ஒரு இடம் இல்லாமல் நல்லா சேர்க்கணுமுக்கா. பொறுமையா போமுக்கா. சட்டி நல்லா சூடாச்சுமுக்கா. இனி மீனை உள்ள இறங்க வேண்டாம். அப்படியே வச்சிருவான் போய்வான். நல்ல குளிர உண்ணுமுக்கா. இன்னும் சட்டியில் பிடிக்காம வருவான் மீன். நல்ல கரிஞ்சம்க்கா. நீ பறிச்ச வேண்டியான். வாசம் தூக்கிட்டோமுக்கா. இன்னொரு பறிச்சு பறிச்சு வச்சுக்கிடுமுக்கா. இப்படியே கொஞ்சம் நிற்கணுமுக்கா. அப்படின்னா வயிற்று உள்ள நல்ல வேகம். அப்படியே கிழிச்சு விடணுமுக்கா. நல்ல முருகில் வெந்த உடனே வாசம் ஆளை தூக்கிட்டோமுக்கா. ஒரு பீஸ் அப்படியே கலந்து வெளியே வந்துட்டோமுக்கா. எடுத்து பார்ப்போம். சூடாக்க ஆய் வச்சு பொத்துப்போம். மக்களின்